பண்ணு என் செல்ல சுவாலி முடி தொடலையா நீ ஏன் போன நீ சவுட்டுனல்ல இப்போ ஆஹா வில்லுபாட்டுல பாடு அதுதான் அதுதான் அப்படி இல்லை சத்தியமா நான் ஒண்ணு சொல்லிங்க நாங்க வந்து இன்னைக்கு எங்க போனோம் ஓரிக்கு போனோமா உலகிறிஞ்ச உண்மை உலகறிஞ்ச உண்மையாது சரி ஓகே ஓரிக்கு போனோமா ஆனா அந்த சிரட்ட பிள்ளையார் கோயிலுக்கு போகணும் முத்தாரம்மன் கோயிலுக்கு போகணும் அப்பமெல்லாம் நான் எதுவுமே வீடியோவை எனக்கு எடுக்கவே இல்லை நான் ஏன் எடுக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம்ல சும்மா சும்மா என்னத்துக்கு மெமரி ஃபில் பண்ணணும் மாசம் மாசம் போறீங்க எடுக்க தமிழ்லையும் பனைமரம் தான் அது இங்கிலீஷ்லையும் பனைமரம் தான் அப்புறம் வந்து என்ன பண்ணனேன் அப்பா வந்து அந்த பனைமரம் இருக்குல்ல அதுக்கிட்ட கொண்டு விட்டுட்டு வீடியோ எடுக்கலாம் அப்போ எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்து ஒரு பாட்டு பனைமரமே பனைமரமே பச்சை கண்ணாடி பள்ளியில கிழவனுக்கு டபுள் போட்டாக்குங்க இது ஒரு பாட்டா ஆமா அது வந்து நாங்க சின்ன பிள்ளையா இருக்கோம் அந்த பாட்டு தான் பாடுவோம் ஓகே பனைமரத்துக்கு கிட்ட போனோம்னா ஞாபகம் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய இடம் என்னன்னா உவரி நீ ஆல்ரெடி இந்த கோயில் இந்த கடற்கரை எல்லாம் நான் காமிச்சிருப்பேன் நாங்கள் மாதந்தோறும் கடைசி வெள்ளிக்கிழமை இந்த கோயிலுக்கு வருவோம் இங்கே வந்து நிறைய பனைமரம் இருக்குது பார்த்தீங்களா இந்த மரம் எல்லா மரத்துலேயும் பயணி இறக்கலாம் சரி அங்கெல்லாம் 1 கிலோ கருப்பட்டி 300 ரூபாய்க்கெல்லாம் கிடைக்கும் சரியா இங்கே வந்தால் கருப்பட்டியெல்லாம் வாங்குங்க கருப்பட்டி எல்லாமே கொஞ்சம் கம்மியான விலைக்கு கிடைக்கும் ஓகேவா கடல்ல போய் கால் நினைச்சுக்கிட்டு போய் சாமி கும்பிட போயாச்சு அங்க போனா இவ்வளவு ஃபேன் அவ்வளோ இருக்கு என்னன்னு தெரியல மாசந்தோறும் பாக்குறேன் ஃபேனே போட மாட்டேங்க கோயிலுக்குள்ள கரெக்டா தான் சொல்லியிருக்கேன் அந்தால அப்பா கிட்ட கேட்டீங்க ஃபேனை போட மாட்டாங்க எல்லாரும் வேத்து ஊத்து போய் இருக்கும் அதனால விளக்கு 1-2 இடத்துல விளக்கு கொடுத்துல அது அணைஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் ஃபேனு போடலைன்னாவ கரெக்டாக நாங்கள் பூஜைக்கு போயிட்டோம் ரெண்டு சாமி முட்டு வெளியே வந்தாச்சு வெளியில வந்து அது பக்கத்துல ஒரு சிறுமன் கோயில் இருக்குல்ல அது குட்ட அங்க பூஜை பண்ணாவட காணிக்கைக்கு என்னடா பேசி இருந்திருக்காங்க அப்போ பூஜை நடந்துகிட்டு இருக்கு இதே சாமி முட்டு வெளியே போயிருந்துருக்காங்க நானும் பூஜை முடிஞ்ச யாருக்கிட்ட அந்த காணிக்கை ரூபாயை கொடுப்போம் சரிகிட்ட கொடுத்தோன்னு திருநீர் வாங்கணும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பூஜை முடிஞ்ச உடனே திருநீர் வாங்கிக்கிட்டு வெளியில வர ஆடு வெளியே நிற்கிட்டு என்னை பார்த்து முறைச்சிக்கிட்டு அதுக்கு பக்கத்துல இருந்த சாமியும் கும்பிட்டுக்கிட்டு போய் முறைச்சிட்டு நிற்கியாவ ஒரு இவ்வளவு நேரமாவும் நீங்க என்கிட்ட என் காசு தந்தியில அப்ப நான் யார்கிட்ட கொடுக்கணும் அது உண்டியல்ல போட்டுற வேண்டியதுன்னு பூஜை நடக்கும்போது உண்டியல்ல போட்டுட்டு வெளியே போனோம் இல்லைன்னு நியாயம் தெரியல சரி அங்க போயாச்சு சாப்பிட இடத்துக்கு போன மாசத்தை போல இல்லை இந்த மாசம் நாங்க உள்ள போயிட்டோம் போய் இருந்தோம் சாப்பிடாய்க்கு பிளேட் இருந்த தடையை 2 பிளேட் எடுத்துட்டு போனோமா அப்பாவுக்கு எனக்கு போன தடையை பிளேட் எடுத்துட்டு போகல அங்க உள்ள பிளேட் அவ்வளோ துருப்பிடிச்சு இருக்கு ஏன்னா இந்த மாசம் சோறு வச்ச மாசத்துக்கு ஒரு வாட்டி தானே எடுப்பாவ அதனால அது துருப்பிடிச்சு இருக்கு அதனால தடைய பிளேட் எடுத்துக்கிறேன்னா அது சாப்பிடாச்சு கால் வலிக்கு என்ன வாங்குறேன்னு தெரியுமா ஒரு வாட்டி அந்த மூலிகை என்ன அந்த இதை பார்த்தேன் நான் எனக்கு வீடியோ எடுக்கணும்னு தோணுச்சு எனக்கு நம்ம மக்களுக்கு அதெல்லாம் தெரியாதுல்ல தெரியாது இவ்வளவு மூலிகை ஒரே இடத்துல ஏன்னா நமக்கே ஆச்சரியம் அந்தால நான் அவர்கிட்ட கேட்டேன்னா அவரு எடுத்துக்கமா வீடியோன்னு அந்தால படவுடனே அப்படி சுத்தி வளைச்சு வீடியோ எடுத்தேன் அதை வீடியோ எடுத்துக்கிட்டு வந்து இந்த பெட்டி வரையிலக்களுக்கு அதெல்லாம் இருந்து அதனால அதை எடுத்துக்கிட்டு கருப்பட்டி கற்கண்டு வீட்டுக்கு கருப்பட்டியும் வாங்கணும் கொஞ்சம் ஏதாவது வீடியோக்கு பண்ணது எல்லாம்ட்டு கருப்பட்டி வாங்கிட்டீங்களா வாங்கிட்டு வந்துருக்கு பார்க்கலையோ பேக்குக்கு தான் இருந்து எடுத்து நம்ம டப்பாக்கு தட்டி அங்கே வச்சிருக்கேன் நம்ம கொழுக்கட்டை பண்ணலாம் இருந்தாலே வந்து மரத்து சாப்பிட்ட வெளியே இருக்கிறோம் முருகேச மாமாயும் அங்கே போயிருக்கோம் சேர்ந்து எல்லாரும் அவங்க காரில் நாங்கள் அங்கே போய் வந்தோம் அதே அளவு போது காரில் வந்தாலும் பேருக்கு இன்னைக்கு
இந்த கார்லயே போயிருக்கலாம், பைக்கில் போறது. நான்லாம் ஏன் இப்போ வரமாட்டேங்கிறான் வெயிலுக்கு சொல்லலாம். சளி பிடிக்கும் சளி பிடிக்கும் எவ்வளோ நாளாக நான் ஐஸே பிடிக்கிறது தெரியுமா. அதனால இன்னைக்கு மரம் அதை குடிச்சு இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, இன்னைக்கு எங்க கல்யாணம் நடந்தது தெரியல, இங்க வச்சு நடந்தா வன்னிமரத்து சாத்தாங்க எங்க வச்சு நடந்ததுன்னு தெரியாத ஒரு கல்யாணம் தேதி வீடியோக்காரன் போட்டு உங்களுக்கு இப்போ வியாபாரத்தை மட்டும் பார்த்துக்கங்க. ஒரு செகண்ட் இப்போ ஆளாகும். வாட்ஸ்அப் நம்பர் வாங்கி வச்சுடுங்க, அடிக்கடி நீங்க வீடியோல வரதெல்லாம் பார்க்கலாம். எது வேணும்? இது 200 அது எவ்வளோண்ணா? அது 200 ரூபா 250 ரூபா அதெல்லாம் எனக்கு தெரியாது. நல்ல கருப்பட்டி எதுன்னு பார்த்து வாங்குங்க, தின்னு பார்த்து வாங்குங்க. போட முடியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இது என்ன தெரியுமா மக்கள், கற்கண்டு, பனங்கற்கண்டு. அதுவும் கூடுதலுங்க சுக்கு கருப்பட்டி. இது ஒண்ணுதான். இது அதுதானே அதுதான் இது. இதுல 1 கிலோ போடுங்க. காப்பில மணத்திட்டு இருக்கோம். வீடியோ எடுத்த மாதிரி எடு. முக்கியமா உங்க அண்ணனை எடுங்க. அண்ணி இப்படி இருந்தா திருடன மாதிரி 2 வாரம் திருடன மாதிரி கண்டார மாதிரி இருக்கா. 1 கிலோ எடுங்க. ஆட்டையை போட்டு 2 துப்பு கருப்பட்டி ஆளு கொண்டு திங்குறீங்க. அதுல ஒண்ணு மாப்பிள்ளையும் இல்லாட்டி 2 பிள்ளைகள், அது கூட 2 பொம்பளைகள் அவ்வளவு பத்த பாட பார்க்கணுமே. கருப்பட்டி வாங்க பாட்டி வாங்கிட்டு வந்து நான் கொஞ்சம் எடுத்தேன் வீடியோ. அப்புறம் ஏன்னா கரெக்டா எனக்கு பொசிஷன் கிடைக்கல. ஏன்னா நமக்கு நேர்மை என்ன அப்படி இந்த மாதிரி நிக்கிறவ சரின்ட்டு அதுல எடுத்தேன். அப்புறம் அப்படியே உட்கார்ந்துருக்கோம் ஒரு பாட்டி. எனக்கு அதுதான் ரொம்ப மனசு சங்கடம் ஆயிடுச்சு. ஒரு பாட்டி வந்து அந்த கீரை இறங்கி வர்றதுக்காக ட்ரை பண்ணாமல வர முடியல வெளியே. நானும் போய் ஹெல்ப் பண்ணினேன். ஹெல்ப் பண்ணி இறக்கி எடுத்து விட்டாச்சு. அது போறவுக்கு என் வெயில் நடந்துட்டு அப்பா வந்து சாமி விட்டு போவோம் அப்படின்னா நானும் என்ன செய்வோம், சாமி விட்டுட்டு வெளியில வரும்போது அந்த பாட்டி வந்து இருந்த இடத்துல ஒரு செருப்பு இருந்து அதை போட்டுட்டு நிற்காங்க. எனக்கு அவையில இறக்கி கொண்டு விடும்போது செருப்பு காலில் இருந்த ஞாபகம் இல்லை. பாட்டி யார இறக்கு செருப்பு ஆட்டையை போட்டாவன்னு எனக்கு மனசுக்குள்ள நினைச்சிட்டு அப்பாட்ட சொல்லிங்க பாருங்க அந்த பாட்டிய செருப்பு எடுத்து போடாங்க சில அவ பாட்டை போட்டு சும்மா கிடையாது அப்படின்னு என்ன சொன்னோன்னா நானும் இது இல்லாட்டா நம்ம போய் கேட்டாலும் கேட்டுருக்கோம் போது. இதுல என்ன ஒரு விஷயம்னா உண்மையிலே அந்த பாட்டியே செருப்பு தான் அது. அது எப்படி எனக்கு தெரியுதுன்னா இந்த வீட்டுல வந்து நான் மொபைல் பாக்குறேன். ஏன்னா அந்த பாட்டியை நான் வந்து இறக்கி விடக்கிங்க போன வீடியோ எடுக்கிறதுக்காக ஆன் பண்ணி வச்சிருந்தேன். அதை அப்பா கையில கொடுத்துக்கிட்டு நான் பாட்டியை இறக்கி கொண்டு பாட்டியே அப்பா வீடியோ எடுத்திருக்கேன் வந்து வீடியோவை. இங்க வந்து வீடியோவை பாக்குறேன், பாட்டி காலில் அதே செருப்பு கிடக்கு. நல்ல வேலை கேட்டு சங்கடப்படுத்தாம விட்டோம். அந்த இடத்துல போய் என்ன பாட்டி யாருக்கு செருப்பு எடுத்து போடுறீங்கன்னாலும் வெளியே சங்கடம் தானே. எதுக்குமே இப்படிதான் அவசரவே படக்கூடாது. கரிச்ச வண்டு ஏன் உலக ரூம்குள்ள வண்டு எல்லாம் வருது. கண்ட குப்பையும் கொண்டு என் ரூம்ல தட்டினா அப்படிதான் ஆகும். என்னாச்சு? ஓகே, இன்னைக்கு இந்த மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வந்துருக்குப்பா. ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆகி இருக்கா இல்ல எப்படி புரியல எனக்கு. ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்கும். சரி போதும் நினைக்கி. சாமி மேல சாமி கையில இருக்க சாட்டையா கரெக்டா கண்டுபிடிச்சிட்டிய. உனக்கு கண்ணு நல்லா தான் தெரியுது.
ஆனா நீங்க அந்த சைட்ல போயிட்டு எடுத்துருக்கலாம். அது இலையே தின்னுட்டு இருந்துச்சு. இலையை திங்காம நம்மள போனேன்னா இந்த காக்காயை பார்த்தேன். பார்த்த உடனே அப்படியே ஜூம் பண்ணனே, ஜூம் பண்ணி எடுத்தேன். அப்புறம் பார்த்தா அவங்க டேடி ஏல உட்காந்துருந்தோம். அந்த டேடியோட சேர்த்து எடுத்தேன். இவர் இந்த ஆடை ஒரு வீடியோ எடுக்க ஓடனா ஆடு என்ன பார்த்து ஓடும். ஆமா பின்ன நீங்க அதை சாப்பிட்டுட்டு இருந்தது கூட கீழே போட்டு உங்களை பார்த்து பயந்துருக்கு. ஆமா. அப்புறம் சரி அதை எடுத்து கொடுக்கலான்னு பார்த்தா இந்த பெரிய ஆடு வந்து அதை துரத்திடுச்சு. பாத்தீங்களா, இப்படி வந்து ஒரு வாயில்லா ஜீவனோட சாப்பாடு வந்து கெடுத்திருக்கீங்க. அப்படி இல்லடே, நான் ஏதாச்சும் யூஸ் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு போனேன். எல்லாத்தையும் நமக்கு யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது தப்பு மம்மி. அது இப்போ ஆடு இறைய பிடிங்க நானே சாப்பிட்டேன். இல்லல்ல, அதுக்கு ஒரு போஸ் கொடுக்க தெரியல. அது உங்களுக்கு போஸ் கொடுக்கறதுக்கு தான் பிறந்திருக்கு. நம்ம சரி கேமராயும் கையுமா தெரியும். அதே மாதிரி இது 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 எப்படி கொடுக்குன்னு நினைக்கா, இதுக்கு நான் தான் இலைய கொடுத்தேன். அதை சாப்பிட்டுட்டு தான் அது நிற்கும். நானே அந்த ஒரு வழியா அதெல்லாம் எடுத்து முடிச்சிட்டு நவுண்டாச்சு. இன்னைக்கு நிறைய ஆடு. இந்த ஆடு எங்க வீட்டுல எல்லாம் ஆடு வளர்த்தோம். அது இந்த மாதிரி ஆடு இல்லை. அது காது நீளமா இருக்கும். அந்த ஆடு கராச்சி ஆடுன்னு பாத்துருக்கல. நம்ம வீட்டுல கூட நம்ம வீட்டுல நம்ம ஆட்டுக்கு பேர் தெரியுமா உனக்கு? லட்சுமி. மறக்க முடியும். சின்ன வயசுல வளர்த்துறது யாரும் மறப்பாங்களா? அது அந்த ஆடை பிடிச்சிட்டு போனா நம்ம அழுதே சொல்லியா. அது நம்ம வீட்டுல ஒரு ஆளு. அதுக்கு பேரு லட்சுமி போட்டு நம்ம வளர்த்தோம். இந்த பாட்டி தான். பாட்டியை தான் செல்ல கையில ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்க நேரம் தான் பாட்டியை பார்த்தோன்னா பகையில படிக்கட்டுதுன்னு போட்டிருக்க பத்திய செருப்பு. அதை நான் இங்க வந்து இந்த வீடியோவை பார்த்த பிறகுதான் பார்த்தேன். எனக்கே சங்கடம் போல ஆயிட்டு. ஒரு ஆளுக்கு தோரணை வச்சுதானே நம்ம அப்படியே யோசிச்சோம் அப்படின்னு என் மேலே எனக்கு போகும். ஏன்னா அவையே இந்த பிராண்டட் செருப்பு பத்துக்க வருமா வந்து இந்த வயசான காலத்துல இந்த மாதிரி ஒரு கல்யாதவிய அது ரொம்ப ஒரு மாதிரி மனசுல நம்ம நினைச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சி. என்ன பேசிட்டு இருக்கீங்க உங்ககிட்ட? பாட்டி எங்க வந்தீங்க, எங்க போனோம் அப்படின்னு கேட்டேன்னா பாட்டி சொன்னாவ சிவன் கோயிலுக்கு அப்படின்னா. அது அங்கெல்லாம் இருக்கு, இது வன்னி மரத்து சாத்தான் கோயில் அப்படின்னு. யாரும் கூடல வந்தாவளான்னு கேட்டதுக்கு பாட்டிக்கு கரெக்டா சொல்ல தெரியல. வாய் அந்த கை இருக்குல்ல, அவங்களுக்கு அந்த கை கொஞ்சம் பக்கவாதம் போல வந்திருக்கும் பொழுது. நம்ம மாமூமிக்கு இருந்ததா, மாமூமாக்கு விழுந்ததோட எல்லாம் மெமரி எல்லாம் இல்ல. கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் அப்படி இப்படின்னு ஏதோ கொஞ்சம் சின்ன அளவுல பாதிச்சிருப்பாவளா இருக்கும். அதுல மாதிரி கஷ்டப்பட்டு இருத்திட்டு நானும் பிறகு கொஞ்ச நேரம் இருந்துட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். கிளம்பி சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போதுதான், சாமி கும்பிட்டு இனி கிளம்புங்கும் போதுதான் பாட்டி நடந்து வரதை பார்த்துட்டு யோசிக்கும். அப்பதான் எனக்கு அது தோணிச்சு. அப்பாய இருக்காவ ஒரு பெரிய கிட்டா அப்பாய பார்த்து வந்து பார்த்துக்க. அப்போ விட்டுட்டாவ. இப்போ இலைய கொடுத்து வாங்கவா. இது வேற ஒரு ஆடு வந்துச்சு. இது சந்தன மரமா? இல்லல, நம்ம எப்பவுமே நொங்கு சர்பத்து குடிப்போம்ல, அந்த கடையில ஒரு பழம் வச்சு. அன்னை பார்த்து நொங்கு சர்பத்தும் இல்ல ஒன்னும் இல்ல. போன மாசமும் இப்படிதான் இல்ல. நான் கேட்டேன் ஏங்கா அப்படின்னு கேட்டேன். நொங்கு சீசன் இல்லம்மா அப்படின்னாவ. எப்பமாவது ஒரு நேரம் வரும், ஆனா இப்ப 2 மாசமாட்டே இல்ல எங்களுக்கு அப்படின்னாவ. அந்தால பயங்கர தண்ணிக்காக வேற இருந்துச்சு. அந்தாலதான் சொன்னேன். அப்ப என்னவோ சாதா சர்பத்து போடுங்க அப்படின்னு. அந்த போட்டுக்கிட்டு இருந்த கேப்பில போய் நான் அந்த பழத்தை பறிச்சு தின்னேன். முதல்ல எல்லாம் ஸ்டார்டிங்ல எல்லாம் இந்த பழம் திங்க தெரியாது. முருகேஷ் மாமா தான் சொல்லி தந்தாவ. அதுல இருந்து எப்ப போனாலும் இந்த பழம் பறிக்காம விடவே மாட்டேன். தலையில இருக்க பூ இருக்கு கலரை பதியா அவ்வளவு வெயிலாக்கும். கரிஞ்சு போய் இருக்கு தலையில இருக்க பூ. இவ்வளவு வெயிலெல்லாம் இருக்கும் போது வண்டியில எல்லாம் போற கஷ்டம். அத அன்னைக்கு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். அடுத்த மாசம் வந்து சாயங்காலம் அப்ப வேலையை போயிட்டு வந்த பிறகு முருகேசன் மாமா கார்ல போயிட்டு வாகனம்
எடுப்பாகுது. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆட்டன்றதா முருகேச மாமாயும் அந்த மாமியும் சொல்லியிருக்காவ. நம்ம அப்புறம் கார்ல நைட்டு எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருவோம்? அது அங்க முடிஞ்ச உடனே ஒரு 12 1 மணிக்கெல்லாம் வந்துடலாம். 1 மணிக்கு வீட்டுக்கு வர்றதுக்கு கார்லயே வந்துருது தானே. அடுத்த நாள் கிளாஸுக்கு போனாலும் அப்படிதான் சொல்லியிருக்கு.